அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என் தகப்பனாரின் காலங்களிலே ஊழியங்களை துவங்கினவர். என்ன அவர் சொல்கிறது முன்னால் நான் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் அவர் கேட்கும் பொழுதெல்லாம் தெரியும். அந்த காலத்திலேருந்து நடந்த ஊழியங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லும் பொழுது நான் ஒருவேளை அவரை பார்க்க முடியாமல் இருந்தாலும் அவருடைய கூட்டத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம், உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூட. தூரத்திலிருந்து வருகிற செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு அது ஜீவ நதியை போல திகழ்மையை போல இருக்குமா, குளிர்ந்த பானத்தை போல. இன்றைக்கு நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவலத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எதற்காக இப்படி ஊழியர்கள் அழைத்து வந்தாரோ அந்த ஊழியத்திலே அவர் அபிஷேகம், அவர் ஒரு கர்த்தருடைய பெரிய ஒரு திருச்சபையை நிறுவின கர்த்தருடைய தாசன். அவர் இலங்கை, இந்திய நாடுகள் மாத்திரமில்லை 52 நாடுகளிலே இதுவரை டிராவல் பண்ணியிருக்கிறார். இன்றைக்குமாக ஓடுகிற இருதயம் நிறைந்த ஒரு விஷன தரிசன ஊழியக்காரர். ஆகிய அவர் நம்ம மத்தியிலே இருப்பது மிகுந்த சந்தோஷம். அதனால் எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தருடைய தாசனை கனப்படுத்தி இந்த நாளில் மாலை கொண்டோம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆஸ்திரேலியாவில் முதல் நாளிலே இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு அனுமதி கொடுத்த இந்த சபையின் போதகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் இருக்கிற இந்தியன் அப்போஸ்டலிக் மிஷன் என்கிற சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வந்திருக்கிறேன். நாம் யாவரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். Gospel of St. Luke 5th chapter verses from 1 to 7. பின்பு அவர், somebody can read it. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகள் கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஜெபிப்போம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எஜமான் நீரே
அடிமை நானே நாதா எஜமான் நீரே. அடிமை நானே நாதா பலவான் நீரே. பலவீனன் நானே நாதாம் பலவான் நீரே. பலவீனன் நானே நாதாம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். கொய்யவன் கையில் களிமண் நானே நாதா. கொய்யவன் கையில் களிமண் நானே நாதா. உம் சித்தம் போல என்னை வனைந்திடும் இயேசுநாதா. உம் சித்தம் போல என்னை வனைந்திடும் இயேசுநாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். பாதகன் என் மேல் பாசம் வைத்தீர் நாதா. பாதகன் என் மேல் பாசம் வைத்தீர் நாதா. பாரெல்லாமும் புகழ் பாடி மகிழ்வேன் நாதா. பாரெல்லாமும் புகழ் பாடி மகிழ்வேன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஆமாண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல உடைய சித்த நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். குயவனாம் பிதாவின் கரத்திலே களிமண்ணாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தத்தின்படி வணைந்து கொள்ளும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. இங்கே தான் முதல் இயேசு பேதுருவை சந்திக்கிறார். பேதுருவை முதல் சந்திக்கிறார். எந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறார்? திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். கெனசரேத்து கடற்கரையிலே அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது இரவு முழுவதும் மீன்களை பிடிக்கும்படி பிரயாசப்பட்டு ஏமாற்றத்தோடு ஒன்றும் கிடைக்காம வாழ்க்கையில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், பேதுரு இயேசுவை காட்டிலும் வயதில் மூத்தவர். ஏறக்குறைய இயேசு இந்த பேதுருவை சந்திக்கும் பொழுது இயேசுவுக்கு வயது 33 இருக்கும். ஆனால் பேதுருவுக்கு ஏறக்குறைய 38 வயதுக்கு மேலே இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் வலைகளை அலசிக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி போகும்படி தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத ஒரு நாள் அது. மிகுந்த ஏமாற்றம். He was highly disappointed and dejected and very much disturbed and distressed. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்திற்கு போகிறார். நிறைய படகுகள் இருந்தாலும் இயேசு பேதுருடைய படகை கண்டார். அவனை பார்த்து கொஞ்சம் இந்த படகு கொஞ்சம் கொடுப்பான்னு படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் அவருக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு அவர் பதில் திருப்பி செய்யாமல் இருக்கவே மாட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பேதுரு இடம் கொடுத்தபடினாலே, தன்னுடைய படகை கொடுத்தபடினாலே இவனுக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்கிறாரு, எப்போ நீ கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போய் வலையை போடுங்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து அவருடைய தகப்பனாராக இருந்த யோசேப்போடு கூட சேர்ந்து தச்சு தொழிலில் அவர் ஈடுபட்டிருந்தார்.
அப்படிப்பட்டவர். இவன் பிறந்தது முதல் பல பல தலைமுறைகளாக மீனவனாக இருந்த பேதுரு சிறு வயதில் தன் தகப்பனாரோடு கூட மீன் பிடிக்க போனேன். இங்கே தமிழில் கனசரேத்து கடற்கரை என்று சொல்லப்பட்டிருக்கு. அது கடல் கிடையாது, அது ஒரு பெரிய ஏரி. இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இந்த 4 சுவிசேஷத்துலேயும் ஒரு இடத்துல கலிலேயான் இருக்கும், ஒரு இடத்துல திபேரியான் இருக்கும், ஒரு இடத்துல கனசரேத்தன் இருக்கும். இது எல்லாமே ஒரே ஏரி தான். இந்த ஏரி இங்கேருந்து நீங்கள் இஸ்ரேல் தேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யோர்தான் தெரியும். ஏறக்குறைய அந்த ஏரியினுடைய அகலம் ஒரு 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3.5 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அதை தமிழில் எழுதினவங்க கடல்னு போட்டிருக்காங்க. இந்த கனசரேத் என்கிற பகுதியை வந்து கனசரேத்து கடல் என்று சொல்கிறார்கள். திபேரியா பகுதி திபேரியா கடல் என்று சொல்கிறார்கள். கலிலேயாவை பகுதியில் இருக்கிற இதுதான் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வாட்டர் ரிசோர்ஸ். இதுதான் மீன்களும் இங்கே தான் பிடிக்கிறாங்க. இந்த பேதுரு சிறு வயதிலிருந்து அங்கே போனவன், அப்பாவோடு பிடித்தவன். இப்போ 40 வயசு ஆயிடுச்சு, 38-40 வயசு. இவன் பிடிக்கிறான். ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிம்பிளாக சொல்கிற ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலையை போடுப்பான்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறான்னா, ஐயரே முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராத்திரி முழுதும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன் உட்காந்து. நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் as a typist. I was looking after MSc degree examination. I was working there since 77 to 89. On and off ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் வரும்போது அடிக்கடி பீச்சுக்கு, எங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தால் பீச்சு தான். அது மட்டும் கிடையாது, சீரணி அரங்கத்தில் நடந்த பெரிய பெரிய குருசேடுக்கெல்லாம் அந்த மேடை அரேஞ்ச்மெண்ட்டுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. அங்கேயே ஒரு வாரம் தங்கியிருந்து மேடையில் அமர்த்து அங்கே இருக்கும் பொழுது காலையிலையும் சாயந்தரமும் போனோம்னா மீன்களை பிடிச்சிக்கிட்டு வருவாங்க மீனவர்கள். அதை பார்க்கலாம். அது என்ன ஆச்சரியம்னா, ஒருத்த வந்து படகு இறக்குனான்னா வெறும் சங்கரா மீனாக வரும், இன்னொருத்த வந்தான்னா மத்தி மீனாக வரும், இன்னொருத்த வந்தானாக்கா வெறும் எறாவாக வரும். ஆச்சரியம், இவங்களுக்கு எப்படி இது சொல்லி வச்ச மாதிரி ஒரே மீனாக கிடைக்குது அப்படின்னு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லையா இந்த மீன் இந்த பகுதியில் இந்த திசையில் இந்த பகுதியில் போனால் இந்த மீன் கிடைக்கும், இந்த ஆழத்தில் போனால் இந்த மீன் கிடைக்கும், இந்த திசையில் போனால். ஸோ மீனவர்களுக்கு தெரியும் எந்த நாட்களில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் சென்னையில் மீன்பிடி தடை காலம் முடிஞ்சது. ஏன்னா இனவிருத்திக்காக ஒரு 45 நாள் கடலுக்குள்ளே யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாது. அது இனவிருத்திக்காக ஒதுக்கப்படுகிற நாள். சில நாட்கள் அமாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க. பெரிய பெரிய நண்டுங்க கிடைக்கும், அல்லது சின்ன சின்ன நண்டு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்றபடி கிடைக்கும் என்று சொல்லி மீனவர்களுக்கு தெரியும். இந்த மீனவர்கள் சில நேரங்களில் பெரிய பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு வாரம் பிரயாணம் போய் வலைகளை போட்டுட்டு போய் திரும்பி வரும்போது வலைகளை எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் பெரிய பெரிய மீன் கிடைக்கும். சரி போகட்டும். ஆனால் இந்த ஏரியில் இந்த கடலில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போய் போடுப்பான்னு சொல்கிறாரு. ஒரு 12 மணி நேரம் அவன் மாலையில் ஒரு 6 மணிக்கு போயிருந்தா, மறுநாள் காலையில் 6 மணினா 12 மணி நேரம். ஒரு வலையை போட்டுட்டு திரும்பி இழுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கணக்கு போட்டு பார்த்தா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். வலையை விரிச்சிட்டு திரும்பி இழுக்கிறதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு அவன் 4 இடத்துல போட்டிருப்பான். இப்போ 12 மணி நேரத்தில் 48 இடங்களில் விரிச்சிருக்கான் அவன். 48 இடங்களில் வலை விரித்து ஒரு இடத்துல கூட ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. அது ஏன்னு தெரியாது. வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை. பெரிய ஏமாற்றம். வெறுங்கையா வீட்டுக்கு போகிறோம். அதை விட இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை அவன் வாழ்க்கையில் சந்தித்தது கிடையாது. ஆனால் அவன் ஏமாற்றத்தோடு கூட ஒரு சுய வெறுப்போடு கூட வெறுத்து விட்ட நிலையில் வீட்டுக்கு போகிற the last minute he was about to go to his home. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து அவனை சந்திக்கிறார். சந்தித்து தள்ளிக்கிட்டு போன்றப்போ, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஏரியில் நான் வலையை போடாத இடம் கிடையாது. எங்கே போட்ட எந்த வலையை எங்கே போட்டால் கிடைக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி கேட்டிருப்பேன். ஆனால் பேதுரு அப்படி கேட்கல. பேதுரு என்ன சொல்கிறான், ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும்
ஆகிலும் thou according to thy word or according to thy commandment, உம்முடைய வார்த்தையின்படி. That's more important. The rhema, the word called rhema, is the word as power of creation. Logos, the written word, as the power of creation. எழுதப்பட்ட வார்த்தைக்கு வல்லமை உண்டு, பவர் உண்டு. உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் that word which is coming out of his mouth has got the power of creation. இந்த வல்லமையை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது பின்னால கொடுக்கிறார். the very first day பேதுருவை சந்திச்ச முதல் நாளில் பேதுருவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ போடு. ஆனால் அவன் போடுறதுக்கு முன்னாடி சொல்லலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொல்லி போட்டால் எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியாது. நீ வலையை போட்டோம்னா ஒரு நாங்கள் அடிக்கடி நேற்றுக்கு இங்கே நான் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட பட்டினப்பாக்கம் அந்த பீச் லைனில் போயிட்டு மீன் வலைகளை கொண்டு வந்து விரித்து மீன்களை பிடிக்கிறத பார்த்தோம். ஒரு முழு வலையில் ஒரு 100 மீன் அல்லது 200 மீன் கிடைச்சா பெரிய விஷயம். ஆனால் இப்போ இவன் இழுக்கிறதுல ஃபுல்லாக மீன். இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த இடத்துல எத்தனை முறை நம்ம போட்டோம், ஒரு மீன் கூட வரல. இப்போ எங்கே இருந்துச்சு இந்த மீன்? இவனுக்கு ஒரு பெரிய கேள்வி. அதுவும் எப்படி இழுக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற படகுல இருந்து கூப்பிடுறான், அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறானுங்க. இழுத்து எல்லாத்தையும் பிரித்து போட்டால் ஒரு படகுல 2 படகுகள். முதலாவது வலை கிழிந்து போகத்தக்கதாக, 2வது 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல கிழியத்தக்கதாக, 2வது அமிழ்ந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தான். கொஸ்டின் என்னன்னா, இந்த மீன்கள் எங்கே இருந்துச்சு? இந்த மீன்கள் இப்பொழுது எங்கே இருந்துச்சு? அதான் கொஸ்டின். ஒன்றை புரிஞ்சுக்கிடணும், பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான். When you hear something from the Lord, you should have not look around. Don't look your situation. The situation may not be favorable to you. The circumstances may not be favorable to you. But the situation is experience, is underwent such a very, very disappointment. In that situation of disappointment, Jesus, the man who creates out of word, the word which is coming out of his mouth, has got the power of creation. இதுக்கு முன்னாடி பேதுருக்கு இயேசுவை தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் சொல்ற உம்முடைய வார்த்தையின்படி, இந்த உம்முடைய வார்த்தையின்படி, தட் இஸ் வாட் இன்றைக்கு வார்த்தை என்னன்னாக்கா, தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீர்களானால் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராக இருக்கிறார். The God who can create anything out of nothing. Praise the Lord. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அநேக ஜாதிகளுக்கு உன்னை வாசிக்க முடிஞ்சா வாசிங்க, இல்லை நான் சொல்கிறத பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒன்று நாம் புரிஞ்சுக்கிறோம். ஏசாயா சொல்றாரு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், என் ஜனமோ அறிவில்லாமல். மிருகங்கள் கீழ்ப்படுகிறது. கழுதை பிழையாமை சுமந்து கொண்டு போன கழுதை தேவனுடைய தூதனை கண்டவுடனே பேச ஆரம்பித்தது. மீன் யோனாவை விழுங்கும்படிக்கு வாசியுங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Book of Jonah, 1st chapter, 17th verse. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். கவனிங்க, யோனாவை விழுங்கும்படிக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சரித்திரம் தெரியும். நினிவேக்கு போச்சனார், அவன் தர்ஷீசுக்கு போகிறான். போகிற வழியில் கடல் கொந்தளித்தது. இவனை தூக்கி வெளியே போட சொல்கிறான். வெளியே போடுறாங்க. இவனை விழுங்கும்படிக்கு, யோனாவை விழுங்கும்படி தேவன் ஒரு மீனை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரா? ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் யோனாவை போடுகிற நேரத்தில் வாயை விரிச்சுக்கணும், வாய்க்குள்ளே போகணும். இதோடு நின்று போல
அவன் எத்தனை நாள் இருந்தானா? 3 நாட்கள் இருந்தான், ராப்பகல். இதில் என்ன விசேஷம்னா, மீன் விழுங்கும்படிக்கு மட்டும் கட்டளையில் ஆண்டவரே, அந்த மீனுக்கு இன்விசிபிளா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், 3 நாள் உபவாசம் இருக்கணும்னு. 3 நாள் எதுவுமே நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகும், யோனாவும் சேர்ந்து டைஜஸ்ட் ஆயிடுவார். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் ஒரு பக்கம் பேசுறதா நமக்கு தெரியும், மறுபக்கத்தில் அவர் செயல்படுகிறத நம்ம கவனிக்கிறதே இல்லை. நமக்கு அது அதரிசனமாக இருக்கு. இட் இஸ் இன்விசிபிள். பட் ஒன் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஃபார் வாட் யூ ஆர் ஒபேயிங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் விச் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத், he is there to create anything out of nothing. At the same time, invisibly he is doing something which is favorable unto us. நமக்காக தேவன் சில காரியங்களை மறைவிலிருந்து செய்கிறார். நம்பர் 2. நம்பர் 3, யோனாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அது யோனாவை கரையிலே எங்க இப்போ விழுங்கினது? தர்ஷீசுக்கு போற வழியில. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, மீனுக்கு ஒரு ஜிபிஎஸ்ஸை கொடுத்து, நீ இந்த வழியா போ, வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு போயிட்டு நினிவேனுடைய கரையில் கொண்டு வந்து நிறுத்தி, இங்கே நீ அவனை கக்கி விடு, வாந்தி எடுங்கிறாரு. உடனே மீன் என்ன பண்ணுது, வாந்தி எடுத்துருது. மீனுக்கு அந்த இடமெல்லாம் தெரியாது. ஆண்டவர் இப்படி போன்னு சொல்லி டைரக்ட் பண்றாரு. என்ன சொல்ல வர்றேன்னா, மீன்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. மீன்கள் மட்டும் கிடையாது, காற்று ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. 148ஆம் சங்கீதத்தில் அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று வாசிக்கிறோம். அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. இப்படி ஆண்டவருடைய சொற்படி காற்று செய்கிறது. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவுடனே அலைகள் அமைதலாயிற்று, கடல் அமைதலாயிற்று. இறையாதே என்று சொன்னவுடனே, அப்படியானால் அலைகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது, கழுதை கீழ்ப்படுகிறது, மாடு கீழ்ப்படுகிறது, மீன் கீழ்ப்படுகிறது. சரி, இப்போ வருவோம். இந்த கெனசரேத்து கடற்கரையில் ஆண்டவர் யோனாவுக்கு சொன்ன உடனே மறைமுகமாக தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மீன்களுக்கு, அந்த கடல், அந்த ஏரியில் இருந்த மீன்களுக்கு சொல்றாரு, எல்லா மீன்களையும் பார்த்து, யோனா வலை விரித்திருக்கிற இடத்துக்கு நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் போட்டி போட்டு எங்களை படைத்த ஆண்டவர் எங்களை வர சொல்லி இருக்கிறார், அழைத்திருக்கிறார்னு சொல்லி எல்லாம் அந்த இடத்துக்கு போட்டி போட்டு வருது. பொதுவாக வலையை பார்த்து ஓடுங்க மீனுங்க, ஆனால் இங்கே வலைக்குள்ள தானாகவே வந்து சிக்கிக்குது. ஈசாக்கை பலியிடும்படி மோரியா மலையின் மேலே ஏறின பொழுது ஆடு ஒன்று தன் தலை முட்களில் சிக்கியிருக்க கண்டான். தானாகவே வந்து 30க்குள்ளே தன் தலையை சிக்கி கொண்டது, மாட்டிக்கொண்டது. தானாகவே இந்த மீன்கள் அத்தனையும் அங்கே ஓடி வந்து நான் நீன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு, பொதுவாக வலையை பார்த்து எல்லாம் தப்பி ஓட பார்க்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் கூப்பிட்டதுனால, அதுவும் நிறைய பேர் அங்கே வலை போட்டிருக்கிறான், நிறைய மீனவர்கள். ஆனால் பேதுருடைய வலையில் மட்டும் வந்து சேரும்படிக்கு ஆண்டவர் சொன்ன உடனே மீன்கள் எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா அல்லது அனிமல் பிளானட்டில் பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிங்க. 28. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீருடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த திமிங்கல மீன்கள் இருக்க தனக்கு ஆகாரம் தேடி அது எங்கேயும் போகிறது கிடையாது. இந்த மீன் பவுஞ்சாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மீன் வகை இருக்குன்னா அது ஆயிரக்கணக்கான மீன்கள் சேர்ந்து தான் ஒன்றா போகும், தனியாக ஒரு மீனும் போகாது, கூட்டம் கூட்டமாக போகும். அப்போ இந்த திமிங்கலம் வாயை பிளந்துக்கிட்டு நிற்குமா, அது போகிற வாக்கில் ஒரு கூட்டம்
இது வாய்க்குள்ளே வந்து தானாகவே சிக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு கிடைக்கிற மீன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற பாதையில் போகிற பொழுது அது வழி மாறி திசை மாறி போகும் பொழுது திமிங்கலத்தில் மாட்டிக்கிறது. எவ்வளோ மாட்டுது? ஒரு நாளைக்கு திமிங்கலம் எவ்வளோ மீன் சாப்பிடுது தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு யாருக்கு தெரியுமா? ஒரு திமிங்கலம் மீன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுதுன்னு எனி ஐடியா? 2000 கிலோ சாப்பிடுதான். 2 tons. ஒரு பெரிய திமிங்கலம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுது? சரி, நான் அடிக்கடி மீன் வாங்க போவேன். காசிமேட்டுக்கு போவேன், சிந்தாதிரிப்பேட்டைக்கு போவேன். இப்போதைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் சங்கரா மீன் 300 ரூபா ஒரு கிலோ. 2000 கிலோனாக்கா 6 லட்சம் ரூபா. அப்போ ஒரு திமிங்கலம் ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு சாப்பிடுது? நான் சொல்கிறது சங்கரா மீன். அது வஞ்சர மீனாக இருக்கும்னா 800 ரூபா, 16 லட்சத்துக்கு சாப்பிடுது. இதை யார் போஷிக்கிறா? ஆண்டவர் தான் போஷிக்கிறார். இப்போ 16 வேண்டாம், வேறு சங்கரா மீனாக எடுத்துப்போம். 6 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு திமிங்கலத்தை போஷிக்கிற ஆண்டவர் 600 ரூபா கொடுத்து நம்மளை போஷிக்க மாட்டாரா? எப்போ? அவருக்கு கீழ்ப்படியும் போது. ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா ஒசேனு. யெகோவா ஒசேனு என்று சொன்ன the Lord who creates, படைக்கிற ஆண்டவர், உருவாக்குகிற ஆண்டவர். சரி, நாம் இப்படி எடுத்துக்குவோம். இவ்வளோ மீனையும் ஒரே நேரத்தில் எப்படி சேர்ந்தேன்னா, பேதுரு தன் வலையை, ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறது சொன்ன மாத்திரத்தில் அங்கே லட்சக்கணக்கான மீன்கள் உண்டாக கடவுதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்திருப்பார். ஆனால் அத்தனை மீன்கள் அங்கே ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் உருவாகி இருக்கும். ஏன்னா தாவீது சொல்கிறான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அப்படி ஆண்டவர் சொல்றதை நீங்க எப்ப செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையானவைகளை சைமல்டைனியஸா, பேரலல்லா ஆண்டவர் படைப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு விஷயம், ஆண்டவர் சொன்னா இம்மீடியட்டா கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம ரொம்ப படிச்சிட்டதுனால எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறோம். ரோமாபுரியில் கிரேக்க நாட்டில் அறிவு புரட்சி உண்டான பொழுது பிளேட்டோவும் இங்கிலீஷாலும் சொன்னான், டேய் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்காதீங்க, ஏன்னு கேளுங்க, எதுக்குன்னு கேளுங்க, எப்படின்னு கேளுங்க, எப்போன்னு கேளுங்க. இந்த 4 கேட்கலன்னா நீ அறிவாளி கிடையாது. நீ அறிவாளி ஆகணும்னா 4 கேள்விகளை கேட்கணும்னு சொல்லி ஒரு அறிவு புரட்சி உண்டாக்கி, அதன் மூலமாக பகுத்தறிவு என்கிற ஒன்று உண்டாக்கி எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும்னு சொல்லி எப்படி 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 எப்படின்னு கேள்வி கேட்கறது. இது அறிவுக்கு ஒத்து வரலாம், ஆனால் அது விசுவாச வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் எஸ்தர், ஜான்சன்னு அண்ணன் தங்கச்சி, இந்த 2 பேருமே சின்ன வயசு நம்ம சர்ச்சில் கூட சண்டே ஸ்கூலில் யோனாவின் கதையை பாட்டாகவும் நாடகமாகவும் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் பாராமல் தெரியும். இந்த குழந்தைங்க சின்னதுலேருந்தே வளர்ந்து வந்துச்சு. +2 வரையும் வந்தாச்சு. +2 முடிஞ்சாச்சு, காலேஜ் போயிட்டாங்க. 2 பேருமே ஜுவாலஜி எடுத்துருக்குறாங்க. ஜுவாலஜி எடுத்து ஃபஸ்ட் டே ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீனை கொண்டு வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை ஒரு பார்ட்டாக எடுத்து படித்து காட்டுறாங்க. எல்லாரும் கர்ச்சீப்பை வச்சு மூக்கை பொத்திக்கிட்டாங்க. அந்த குடலை கட் பண்ணி இந்த குடலை எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அவ்வளோ துர்நாற்றம், பயங்கர நாற்றம். ஆனாலும் படிக்கணுமே, அந்த நாற்றத்தை மூடிக்கிட்டு படிக்கிறாங்க. வெளியே வந்தவொடனே அண்ணங்காரன் கேட்டான், எஸ்தர், இந்த சின்ன மீன் வயிற்று கீறி சொன்னப்போ இவ்வளோ நாறுதே, அப்படி ஆனால் யோனாவை பெரிய மீன் விழுங்குச்சுன்னு சொல்கிறாங்களே, அந்த மீன் குடலுக்குள்ள யோனா இந்த துர்நாற்றத்தில் எப்படி 3 நாள் இருந்திருப்பான், நீ நம்புறியான்னு கேட்டான். யாரை கேட்டது? ஜான்சன் தங்கச்சி எஸ்தரை கேட்டான். அதுக்கு எஸ்தர் சொன்னா, நான் நினச்சேனே பரலோகம் போனால் நிச்சயமாக யோனாட்ட கேட்பேன், இவ்வளோ நாற்றத்துக்குள்ளே 3 நாள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்பேன் அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், பரலோகத்தில் அவர் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அப்படி நீ நரகத்தில் பார்த்தா நீ கேட்டு தெரிஞ்சுக்கண்ணாவை. 2 இடம் தான் இருக்குது, 2 இடம் தான். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். கேள்வி கேட்கிறவர்கள் நரகத்தில் அவர் இருப்பாரா கேட்டால் தெரிஞ்சுக்கோ. இன்றைக்கு நாமும் நிறைய டைமில்
நிறைய படிச்சிட்டோம், நிறைய வசதி வந்துருச்சு. நம்ம வசதி வராதுக்கு முன்னாடி பண்ணின பொருத்தனைகள் என்ன? நம்ம இங்கே வர்றதுக்கு மைக்ரேட் ஆகுறதுக்கு முன்னாடி, அல்லது மைக்ரேட் ஆகுறதுக்கு முன்னாடி, அல்லது பிஆர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட எப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம், என்னென்ன பொருத்தனை பண்ணோம், கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேவனிடத்தில் பண்ணின பொருத்தனையில் உண்மையாக இருந்திருக்கீங்களா? நீங்கள் தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையில் உண்மையாக இருந்திருக்கீங்களா? அல்லது கணவன் மனைவிக்குள்ள பண்ணின உடன்படிக்கையில் உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனால் பேதுரு என்ன சொன்னா, தோ யூ ஆர் எ கார்பெண்டர், ஐ எம் born fisherman, you don't know anything about this lake or fish, but still I know something very peculiar with you, Lord. உம்மிடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஆகையினாலே ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றவாறு இல்லாமல் இருக்கலாம். The circumstances may not be favorable unto you, the situation may not be favorable unto you, or your qualification may not be suit. You may not be eligible according to your qualification, or you may not be potential. But still, if you commit yourself, or if you commit yourself to the Lord, and whatever He does, He wants to do you without any more question, immediate obedience will bring you lot of the power of creations. கீழ்ப்படிதலை உங்களிடத்தில் ஆண்டவர் காண்பாரானால் உங்களை பயங்கரமாய் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த மீன்கள் எங்கிருந்து வந்துச்சு? மீன்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு, மீன்கள் எல்லாம் ஓடி வந்துருச்சு. இவன் கீழ்ப்படிந்தால் மீன்களை கீழ்ப்படியும்படி வைப்பார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு மீன்கள் கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியோமானால் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகரை நமக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர் மாற்றுவார். அதற்கு நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, அல்லது உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தேவையில்லை. தேவன் ஒருவரையும் அவருடைய குவாலிஃபிகேஷனை வச்சோ அவருடைய படிப்பை வச்சோ உயர்த்துகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 8ஆம் வகுப்பு கூட படிக்கல. ஏன்? பில்கேட்ஸு 10வது ஃபெயிலு, ஸ்டீவ் வாவ் 10வது ஃபெயிலு. எங்கேருந்து இப்போ ஆனால் அவங்க அந்த ஐஃபோனை ரிசர்ச் பண்ணுறவங்க இப்போது எல்லாம் எம்பிஏ படிச்சுட்டு, எல்லாம் எம்ஆர்க் படிச்சுட்டு, எம்டெக் படிச்சுட்டு பண்ணுறாங்க. அவன் கண்டுபிடிச்சது எங்கேருந்து, எப்படி கிடைச்சது? எந்த ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கிடுங்க. ஆல்பர்ட் இந்த முதல் ஸ்டீவன்சன் ரயில் என்ஜினை கண்டுபிடிச்சி அதை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஓட்டி காட்டின பொழுது ஸ்லோவாக ஓடிச்சான். அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாராம், ஒரு காலத்தில் இந்த என்ஜின் ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் ஓடனாராம். எத்தனை கிலோமீட்டரு? ரயில் என்ஜின் ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் ஓடும் பாருங்கன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாராம். அதுக்கு சுற்றி இது பட பைத்தியக்காரா, இது ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் கூட ஓடாது, இது போய் எப்படி 50 கிலோமீட்டர் ஓடணும்னா இப்போ எவ்வளோ போகுது? 1800 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. கண்டுபிடிச்ச பெரிய ஞானியோ அறிவாளியோ கிடையாது. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தேவன் அனந்த ஞானத்தை கொடுக்கிறார். தேவன் உங்களை உயர்த்துவதற்கு உங்களிடத்தில் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கல. வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவி, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். தேவனுக்கு கீழ்ப்படுவீர்களானால் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் சொல்லுகிற யாவையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் நாம் அறிந்திருந்தாமானால், ஆண்டவர் சமாரியஸ்தரிடத்தில் சொன்னார், உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். சில நேரங்களில் நம்ம வர்றோம், பிரசங்கத்தை கேட்குறோம், சில பிரசங்கங்கள் நமக்கு பிடிச்சிருக்கு, சில பிரசங்கங்கள் போர் அடிக்குது, சில பிரசங்கங்கள் பிரசங்கியாரை வச்சு பிரசங்கத்தை நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம், பிரசங்கியாரை வச்சு இவர் நல்லா பேசுவார் நம்ம முடிவெடுக்கிறோம். பேசுகிறவர்கள் பிரசங்கியார் அல்ல, பேசுகிறவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற பொழுது நமக்குத்தான் பேசினார், நமக்குத்தான் இந்த வார்த்தை என்று சொல்லி கீழ்ப்படியோமானால்
நமக்கு தேவையானவற்றை ஒரு நிமிஷத்தில் உருவாக்குவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கும்படி சொல்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் 19 வயசில் நான் வேலைக்கு போனேன், 1977. அப்போ நாங்கள் 132 பேர், 132 மெம்பர்ஸ், டெம்பரரி டேப்லெட்டர்ஸ். 10 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. மார்க் ஷீட் எழுதுறவங்களுக்கு, கொஸ்டின் பேப்பர் அனுப்புறவங்களுக்கு ஆன்சர் ஷீட் அனுப்பி அதை கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் வேல்யூவேஷன் கொண்டு போய் வேல்யூ பண்ணி ஃபஸ்ட் வேல்யூவேஷன், செகண்ட் வேல்யூவேஷன், ஆவரேஜ் ஷீட்டு எல்லாத்தையும் என்ட்ரி போட்டு லெட்ஜரில் போட்டு மார்க் ஷீட்டை ரெடி பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா கூலி. டெம்பரரி டேப்லெட்டர்ஸ் நாங்கள் 132 பேர். 77ஆம் வருஷத்துலேருந்து எனக்கு திருமணமானது 82. அப்போ எனக்கு கூலி ஒரு நாளைக்கு 12 ரூபா. டெய்லி வேலைக்கு போகணும். நான் ஞாயிற்றுக்கிழமையில் போக மாட்டேங்க. 132 பேரில் நான் 8வது சீனியாரிட்டியில், நான் 8வது. எனக்கு கீழே 124 பேர் இருக்கிறானுங்க. நாங்கள் இந்திரா காந்தி கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம், வர்ற கவர்னர்கிட்ட, முதலமைச்சர்கிட்ட, அன்னைக்கு இருந்து எம்ஜிஆர்கிட்ட கொடுத்துருந்தோம். எதுவுமே நடக்கலை. ஒரு சந்தர்ப்பத்தில் 82ஆம் வருஷம் என்ன ஆச்சுதுன்னா, 82ஆம் வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போது 83 புது வருஷ ஆராதனைக்குள்ளே போகும்போது என் மனைவி 5 மாத கர்ப்பமாக இருக்கிறாங்க. எங்கள் தம்பி தங்கச்சிங்கன்னா மொத்தம் 8 பேர். இந்த 8 பேரும் 12 ரூபாயில் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு. 12 ரூபாயில் 20% தசமாக எடுத்து வச்சுருவேன். 12 ரூபா, அதில் மாத சம்பளத்தில் 20% தசம்பாக எடுத்து வச்சுருவேன். இந்த புது வருஷம் பிறக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்துருச்சு. 82 பிறக்கும்போது நான் ஒருத்தனாக இருந்தேன். இப்போது எனக்கு 2 பேர் மாத்திரம் இல்லை, 83ஆம் வருஷத்தில் 3வது ஒரு குழந்தை வரப்போகுது. ஆண்டவரே, இத்தனை வருஷமாக நான் டெம்பரரியாக வேலை பார்த்துட்டேனே, இந்த 12 ரூபா கூலி இன்னும் எவ்வளோ நாளைக்குப்பா? மனைவி குழந்தையை நான் எப்படி பராமரிக்கிறது? எனக்கு எப்போ வேலை பர்மனெண்ட் ஆகும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அந்த புது வருஷ ஆராதனையில் சொன்னார் ஆண்டவர், இந்த வருஷத்தில் உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன், இந்த வருஷத்தில் உனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகும்னாரு. உடனே நான் எழுதி வச்சுக்கிட்டு நான் என்னுடைய சீனியர்கிட்ட போய் சொன்னேன், இந்த வருஷத்தில் நான் வேலை பர்மனெண்ட் ஆகிரும். என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொன்னேன். எப்படிடா சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன். சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஐதர் யூ ஷுட் பி டிகிரி ஹோல்டர் ஆர் யூ ஷுட் பி PUC with lawyer or SSLC with higher. None of these qualification I have. எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் உன்னுடைய வேலையை பர்மனன்ட் பண்ணுவேன்னாரு. நான் அப்படி சொன்ன உடனே என் மேலே அக்கறை உள்ள என்னுடைய சீனியர் சொன்னார், சரி ஆண்டவர் சொன்னது இருக்கட்டும், நீ குவாலிஃபை பண்ணணும்ல அப்படின்னாரு. நான் லோயர் பாஸ் பண்ணியிருந்தேன். லோயர் ஹை ஸ்பீடு, ஏறக்குறைய ஹையர் ஸ்பீடுக்கு நான் அடித்து ஹை ஸ்பீடில் பாஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த நாட்களில் ஹையர் எக்ஸாமினேஷனும் ஸ்டெனோ எக்ஸாமினேஷனும் சண்டேஸில் தான் வைப்பாங்க. சண்டேஸில் எக்ஸாம் வைக்கிறதுனால நான் போக மாட்டேன். அப்போ என்னுடைய அதிகாரிகள் சொன்னாங்க, டெக்னிக்கல் டைரக்டர் சிண்டிகேட் மெம்பர் தான், நீ போயிட்டு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு பேப்பரை கொடுத்துட்டு வந்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படி பாஸ் பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதனால் என்னாச்சுன்னா எனக்கு 5 இன்க்ரிமெண்ட் கட்டு, 5 இன்க்ரிமெண்ட் கட்டு, ப்ரொமோஷன் கட்டு. சரி போட்டோம். நான் போகல, ஹையர் எக்ஸாம் பாஸ் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த வருஷத்தினுடைய வேலையை நான் பர்மனன்ட் பண்ணிடுவேன்னாரு. நான் அதை பிடிச்சிட்டு கடைசி என்னாச்சுன்னா, மே மாதம் கடைசியில் எங்களை எல்லாருக்கும் டெர்மினேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. பர்மனெண்ட் ஆர்டர் இல்லை, டெர்மினேஷன் ஆர்டர். அப்போ என் ஃப்ரெண்டுக்கு கேட்டேன், டேய் லாஸ்ட் சார், ஆண்டவர் சொன்னாரா பிசாசு சொன்னானா? ஆண்டவர் தான் சொன்னாருங்கிறேன். அப்போ டெர்மினேஷன். உடனே எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து ஹைகோர்ட்டில் போய் சிங்கிள் பெஞ்சில் ஸ்டே வாங்க போனானுங்க. டிஸ்மிஸ் ஆகிருச்சு. டபுள் பெஞ்சு போச்சு. போன உடனே டெர்மினேட் பண்ணக்கூடாது அவங்களன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க. அது ட்ரிபியூனலுக்கு அனுப்பிட்டாங்க, லேபர் கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ சொல்கிறேன், டே லேபர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, எத்தனை வருஷம் ஆகும்போது தெரியாது. நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆண்டவர் இந்த வருஷத்தில் பண்ணுவானு, எனக்காக குறைஞ்சது ஒரு 8 பேராவது சாவான்னு. யார் 8 பேராவது செத்து போவான். ஏன்னா அந்த 8 பேராவது எடுக்கணும், அந்த 8 பேரில் நானும் ஒருத்தனாக இருப்பேன். அதுக்கு ஏன் என்னுடைய சீனியர் சொன்னார், இருக்கட்டும் உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன குவாலிஃபை பண்ண சொல்லலையே என்ன? டேய் பைத்தியக்காரா, சிண்டிகேட்னுடைய ரூல்ஸ் இது,
யூனிவர்சிட்டி ரூல்ஸ். Unless you qualify yourself, you may not be observed. Your duty will not be regularized. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொன்னார், அவ்வளோதான், போச்சு. அக்டோபர் மாதமும் போயிடுச்சு, நவம்பர் போயிடுச்சு, டிசம்பர் போயிடுச்சு, டிசம்பர் 15 ஆயிடுச்சு. நம்பிக்கையை இழந்துட்டோம். ஆனாலும் நான் அழ ஆரம்பித்தேன், ஆண்டவரே இன்னும் 16 நாள் இருக்கு, உம்மால் அற்புதம் செய்ய முடியும். இந்த 20 21 2 நாள் நான் ஆஃபீஸுக்கு போகல. சர்ச்சில் ஒயிட் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வேலைக்கு போகல. அங்கே என்ன நடந்துச்சு, அப்போல்லாம் டிவியெல்லாம் கிடையாது. டிவியில் நியூஸு 22 நியூஸ் பேப்பரை பார்க்குறோம். சென்னை பல்கலைக்கழகத்தில் 150 வருஷத்தில் இல்லாத ஒரு வேலை நிறுத்தம். அதுவும் சமயம் பார்த்து எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் போட்டு விட்டாச்சு. கொஸ்டின் பேப்பர் அனுப்பி ஆகணும், ஆன்சர் ஷீட் அனுப்பி ஆகணும். இந்த நேரம் பார்த்து பர்மனன்ட் ஸ்டாஃப்ங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. 22 இரவு ராஜ்பவனில் கவர்னர் மாளிகையில் எம்ஜிஆர், கவர்னரு, வைஸ் சான்சலர், ரெஜிஸ்ட்ராரு, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இவங்கெல்லாம் கூடி பேசுகிறாங்க. எம்ஜிஆர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் சொல்கிறாரு, எந்த காரணத்தை முன்னிட்டோம் எக்ஸாமு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, எக்ஸாம் நடத்தி ஆகணும், குறித்த நேரத்தில் ரிசல்ட் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, அகாஸ்வேருக்கு ஞாபகம் வந்த மாதிரி, நாலாகம புஸ்தகத்தை எடுத்து படித்த மாதிரி. ஆமாம், உங்கள் ஆஃபீஸில் டெம்பரரி ஸ்டாஃப் ஒரு 172 பேர் இருக்கானுங்கல்ல? ஆமாம் இருக்காங்க. அவங்கள வச்சு எக்ஸாம் நடத்த முடியுமான்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர். அப்போ வைஸ் சான்சலரும் கண்ட்ரோலரும் ரெஜிஸ்ட்ரார் நடத்தலாம் அப்படின்னா, அப்படியானா நாளைக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் பர்மனன்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்கண்ணா, வித்தவுட் இன்டர்வியூ. இன்டர்வியூ வச்சிருந்தா ஐ வுட் ஹவ் பீன் டிஸ்குவாலிஃபைடு. இன்னைக்கு வரையும் நான் குவாலிஃபை பண்ணல. 89 நான் ரிசைன் பண்ணிட்டேன், அது வேற விஷயம். இன்னும் 8 நாள் தான் இருக்கு முடியறதுக்கு வருஷம். 1983 வருஷம் டிசம்பர் மாதம் 23 புதன்கிழமை மாலை 3 மணிக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, யுவர் ஜாப் ஹஸ் பீன் ரெகுலரைஸ்ட். பிரைஸ் தி லார்ட். நான் அந்த ஆர்டரை கொண்டு போயிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு தனி இடம் கிடையாது, ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போய் அங்கே முழங்கால் போட்டு அழுது அந்த ஆர்டர் மேலே கையை வச்சு அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், நீர் சொன்னதை செய்வதில் நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஆண்டவர் ஒன்று சொன்னால் செய்வார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் யெகோவா ஒஷேனு, அவர் உருவாக்குகிற கர்த்தர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தி உங்களுக்கு வருது. அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நான் எதிர்கேள்வி கேட்காம செய்வேன், என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி பார்க்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவேன். நீங்கள் சொல்கிற இடத்துல அதான் விஷயம். என்ன தெரியுமா? முதல்ல வலையை எடு, அலசி போட்ட வலையை திரும்ப எடுக்கிறான். ஆண்டவர் சொல்கிற இடத்துல போடுறான். இல்லை ஆண்டவரே, இங்கே விட இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால், இல்லை அங்கே போனால் அவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்ன தெரியுமாங்க? obedience will never ever see the situation and circumstances. ஐயா இங்கே வேணாம், இந்த இடம் சரியில்லை, ஐயா இங்கே வேணாம், எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயா இங்கே வேணாம், அங்கே போ, வேறு இடத்துக்கு போவோம், வேறு இடத்துக்கு. நோ, ஆண்டவர் சொல்கிற இடத்துல சொல்கிற நேரத்தில் சொல்கிறத செஞ்சோம்னா நமக்காக இயற்கையையே கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிப்போம். ஒன்று வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். கவனிங்க, ஆபிரகாம்
நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணானா, அந்த சிச்சுவேஷன் நம்புற மாதிரி இல்லை. நம்புகிறதற்கு there was no possibility to believe it, but still he was able to believe. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நல்லா புரிஞ்சுங்க. there was no possible to believe, even then he was able to believe it. விசுவாசங்கிறது எப்படி அல்ல, நோ, ஆண்டவரால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கவனிங்க. Who again so believed in hope that he might become the father of many nations, according to that which was spoken, so shall thy seed be. And being not weak in faith, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. He considered not his own body now dead. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவனிங்க. உங்களுக்கு ஒரு அல்ஜிப்ரா தேரி ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் படிக்கும்போது 10ஆவதுல தான் அல்ஜிப்ரா முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ நான் எனக்கு கணக்கு 100க்கு 100 எடுப்பேன். ஆனாலும் கணக்கு எலெக்டிவ் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லிட்டு, டே அல்ஜிப்ரா கோப்ராடான்னா, அல்ஜிப்ரா இஸ் ஈக்குவல் டு கோப்ரான்னு பயம் காட்டினோன்னே எனக்கு கணக்கு விட்டுட்டு நான் சயின்ஸுக்கு போயிட்டேன். அதுக்கு என்ன ஆச்சுன்னா, சயின்ஸில் 67 தான் எடுத்தேன். கணக்கு எடுத்திருந்தா 100 எடுத்திருப்பேன். சரி போட்டோம். இங்கே என்ன சொல்கிறான், ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ரொம்ப இங்கிலீஷில், he considered not his own body now dead when he was about 100 years old, neither yet the deadness of Sarah's womb. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதாவது இவன் சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிறாரு. புரிஞ்சுக்கிங்க. His own body was dead. His wife's uterus was dead. Means it is unworthy or it is not eligible to conceive a baby. His body is not able to produce, either to give a lively egg to produce a baby. ஆனால் ஆபிரகாம் மனைவி கிட்ட சொன்ன பொழுது மனைவி சிரித்தாயன்னா, உனக்கு என்னையா தெரியும் பெண்களை பற்றி, எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு நீ குழந்தைய பிறக்காதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டா. 15 வருஷத்துக்கு முடிவு பண்ணி ஆகார மனைவியாக கொடுத்து குழந்தையும் பிறந்தாச்சு. 15 வருஷம் ஆச்சு அவளுக்கு மெனாஃபஸ் ஆரம்பிச்சு. 15 வருஷமாக அவளுக்கு என்ன ரத்தப்போக்கு இல்லை, மந்த்லி டிசீஸ் இல்லை. 15 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷத்துக்கு பிறகு தான் இது நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சரி, அல்ஜிப்ரா பிகினிங்கில் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தியரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே என்ன, மைனஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்படி, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ரைட். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸும் மைனஸ் தான். ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னதான், எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? எங்கிருந்துன்னா, மைனஸ் என்கிற ஆபிரகாம், மைனஸ் என்கிற சாரால், இவங்க 2 பேரும் சேரும் பொழுது ஒரு ப்ளஸ் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். இந்த தியரியை இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. 2 மைனஸ் ஒன்றா சேர்ந்தா ப்ளஸ் ஆகும்ன்றது இந்த மட்டும்தான், வேற எங்கேயுமே நடக்காது. சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவன். எப்படி
தேவன் சொன்னால் நிச்சயம் செய்வார். தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் அதை செய்ய வேண்டியது அவர். அதை எப்படியாவது அவர் செய்ய வைக்கணும். நீங்கள் ஒன்றும் பிரயாசப்பட தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கீழ்ப்படிஞ்சா போதும். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. Let's close our eyes. Let us rededicate ourselves where we have failed to obey for the voice of God. Many times the Holy Spirit of living God have dealt with you out of His word. Many times you made a vow to the Lord. Are you faithful? But God, what He has promised is fulfilled. But you have not been faithful for the promise and vow which you made with God. தேவனோடு கூட நீங்கள் பண்ணின பொருத்தனையில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. இந்த மீன்கள் எங்கிருந்து வந்தது? சிருஷ்டிகர்த்தாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் அவர் அவைகளுக்கு கட்டளையிட்டு எங்கு எது எப்படி எந்த நேரத்தில் வர வேண்டுமோ அதை வரவழைப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே I believe that the Holy Spirit of living God has spoken to you. அவர் யெகோவா ஹோசேனோவா இருக்கிறார். அவர் உருவாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். The Lord who creates everything anywhere at any time. He doesn't wait for the favorable situation or favorable circumstances. He never ever wait for the qualification or quality or experience, but He can give you a promotion beyond this thing. According to Job 37:6 says, God thundereth marvelously. He doth the things beyond depth of our understanding. He doth the thing no one can comprehend. ஒருவரால் செய்ய முடியாது, ஒருவரால் செய்யக்கூடாது, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட ஈடுபட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமையா, நான் விட்டு பண்ண பொறுத்தனையில தவறிட்டேன். உண்மைதான். பல நேரங்களில் வியாதிப்பட்ட நேரத்தில், என் குழந்தை வியாதியாக இருந்த நேரத்தில், எனக்கு பிரச்சனையான நேரத்தில், போராட்டமான நேரத்தில், வேலை ஸ்தலத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் நான் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆனால் அதில் நான் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு ஆவியானவர் என்னை உணர்த்தி இருக்கிறார். ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார். என் குழந்தை விஷயத்தில், திருமண விஷயத்தில், பிள்ளை பேர் விஷயத்தில் பல நேரங்களில் நான் பண்ணின பொருத்தனையில் தவறிட்டேன். ஆனால் ஆண்டவரோ என் மேல் கிருபையாக இரக்கமாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசினார். எனக்காக செபியுங்கள். நான் இன்று முதல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Could you please raise your hand, stating that, Lord, today God, the Holy Spirit of living God, has spoken to me. Today I have surrendered. I do want to rededicate myself so that God can do something. Yes, yes, Lord. அநேகர் கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பொருத்தனைகளை நிறைவேற்ற உதவி செய்வாராக. எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, தகப்பனே, அந்த பிள்ளைகளும் இடத்தில் இன்னும் நெருங்கி கிட்டி சேர உதவி செய்யும். நீர் உருவாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, படைத்து உருவாக்கி ஆசீர்வதிப்பீராக. இந்த சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இடதுபுறமும் வலதுபுறமும் இடங்கொட்டு பெருகியட்டும். சந்ததியார் பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார் என்று சொன்னீர்கள். வெறுமையான படகுகளை மீன்களால் நிரப்பினவர். காலியான இடங்களை ஆத்துமாக்களால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். சபையின் போதகரையும்
அவருக்கு உதவியாக இருக்கிற ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். காணிக்கை தசம் வாங்க கொடுத்த இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.